லண்டனில் ரகசியமாக அண்ணாமலையை சந்தித்து பேசினாரா விஜய் அப்படிங்கிறது தான் இப்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுது. அதாவது சமீபத்தில் ஒரு செய்தி காட்டுத்தீ போல் பரவிட்டுருக்கு. லண்டனில் விஜய் ரகசியமாக அண்ணாமலையை சந்தித்து பேசியிருக்காரு அப்படின்னு. அரசியல் படிப்புக்காக அண்ணாமலை லண்டன் போயிருக்காரு. இந்த நேரத்தில் அவர் யாரையும் ரகசியமாக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு சந்திப்பே நடக்கலை, இது சோசியல் மீடியாவில் வர்ற ஒரு ரூமர் தான் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அரசியல் களத்தில் அடுத்து பார்த்தோன்னா அண்ணாமலை, விஜய், உதயநிதி இப்படி 3 பேரை சுற்றி தான் சொல்லலும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்லாம் பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் பாஜகவும் தவேகாவும் கூட்டணி அமைப்பாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் விஜய் சமீபத்திய மேடையில் பாஜகவை பயங்கரமாக தாக்கி பேசியிருந்தார். கூடவே திமுகவையும் தாக்கி பேசியிருந்தார். அதிமுகவை மட்டும் விட்டு வச்சுட்டாரு. அதுக்கும் இப்போ ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. அதிமுக கூடவும் கூட்டணி இல்லை அப்படின்னு தவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சொல்லியிருந்தார். அதுக்கு ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துருந்தார். நம்ம கட்சிக்கு நம்ம கொள்கைக்கு யார் ஒத்து வராங்களோ அவங்கள தான் கூட்டணி வைப்போம், அதனால் அவங்க வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அதிமுக பேசியிருந்தாங்க. வரும் 2026 தேர்தல் ரொம்பவே பரபரப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கணிப்பாகவும் இருக்குது.